அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை சூஸ் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும். ஜூன் மாத ராசி பலன் துலாம் ராசி. உங்கள் ராசி அதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு, ரிஷபம் மற்றும் துலாம். இப்போ துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் தான், ரிஷப ராசி அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் ரிஷப ராசியில் இருக்கிறனால 8ஆம் இடத்துல இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கும். வெளிநாடு போக முடியாமல் இருந்தது, ஆனால் இந்த மாதம் உங்களால் வெளிநாடு போக முடியும். அதிர்ஷ்டம் கிடைக்கும், பணம் உங்களுக்கு இருக்கும். எப்படியும் உங்களுக்கு யார் மூலமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்துடுங்க, கவலையப்படாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை சுக்கிரன் இருந்து அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துலையும் குரு இருக்கார், அந்த குருவும் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ பணப்புழக்கம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அடுத்தவங்களோட உதவி சப்போர்ட் கிடைச்சிடும். அடுத்தவங்களோட பணம் உங்களுக்கு கிடைக்கும். யாரோ உங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க, ஏதோ ஒரு மூலமாக எப்படியும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்க வெளிநாடு போக முடியும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு முன்னோர்களோட சொத்து கைக்கு வரலாம், பூர்வீக சொத்து கைக்கு வரலாம். ஏன் நீங்கள் எப்போ நீங்கள் போட்ட இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு அந்த பணம் கூட இப்போ உங்களுக்கு உதவியாக உங்களுக்கு கைக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த ஜூன் மாதம். ராசிநாதன் அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். எப்போ போவார்? 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதிர்ஷ்டம் மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலகும். உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்ததில்லை, உங்களுக்கு உடம்புல உங்களுக்கு கை கால் பிரச்சனை, ஏதோ ஒரு வயிறு சம்மந்தமான பிரச்சனை, ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க, ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் இருந்தீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதம் உங்களால் தெளிவாக முடிவெடுக்க முடியுங்க. உடம்புல இருந்த இந்த வியாதி விலக போது நல்ல ஒரு வாழ்க்கை, தரமான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் நீங்கள் வாழ போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ராசி அதிபதி நல்லா இருக்கார். ராசி அதிபதி நல்லா இருந்துட்டாலே தொட்டது தொடங்கும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், அவர் வந்து பாருங்கள் போன மாதமெல்லாம் ராகோட பிடியில், மே மாதமெல்லாம் ராகோட பிடியிலிருந்து துலாம் ராசி நேயர்களுக்கு பணப்பிரச்சனை இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது, ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை போன மாதம் மே மாதம் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தான் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதம் பாருங்கள் 2ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், அவர் 7ஆம் இடத்துல சொந்த வீட்டில் மேஷராசியில் இருக்கிறனால பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் விலகும். ஏன்னா 2ஆம் இடத்தையும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை விலக போகுது. பணம் வரப்போகுது. பணம் வரக்கூடிய நல்ல மாதம். பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க இந்த மாதம், நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ராசிக்கு வந்து பாருங்கள் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி குரு 8ஆம் இடத்துல இருக்கார். விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம், சடனாக சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். கடன், நிறைய பேத்துக்கு கடன் இருக்கும், நிறைய பேத்துக்கு உடம்புல வியாதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒரு சில பேத்துக்கு கடன் பிரச்சனை இருக்கும், ஒரு சில பேத்துக்கு உடம்புல வியாதி இருக்கும், ஒரு சில பேத்துக்கு காசு பணம் நிறைய இருந்தால் கூட சுற்றி எதிரி இருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. பணம் பிரச்சனை உங்களுக்கு விலகும், கடன் தொல்லை விலகும், எதிரி தொல்லை உங்களுக்கு விலகும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? பயப்படாதீங்க. உங்களை சுற்றி இருந்த எதிரி இடம் தெரியாமல் போகிறாங்க, இல்லைன்னா ஒரு சில பேர் எதிரியே நண்பர்களாக மாறிடுவாங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறாக நல்ல வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார். வேலைக்காக தான் முயற்சி பண்ணுறீங்க, பணப்பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அப்படியே போராடிட்டே இருக்கீங்க, ஆனால் எதுவுமே நல்லது நடக்கலை. ஆனால் இந்த மாதம் வேலை இல்லாமல் இருக்க துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது. உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, குரு 2ஆம் இடத்தை பார்க்குறனால பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரிங்களா? நல்ல மாதம், அற்புதமான மாதம், பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இந்த மாதத்தை தவற விட்டுற வேண்டாம். நல்ல மாதம். நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணீங்களோ எல்லாமே முயற்சி பண்ணுங்கள். முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு 2ஆம் இடத்தை மறைஞ்சிருந்தாலும் ஒரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு அமையும். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும். எல்லாத்துக்கும் நிறைவேறிதான் கேட்டிங்கன்னா கிடையாது. அந்தந்த கால சூழ்நிலை ஒரு சில பேத்துக்கு நடக்கும், ஒரு சில பேத்துக்கு நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு இடத்த வாங்கி போடலாம்.
வாகனம் வாங்கலாம், வாகனத்தை மாற்றலாம், இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நல்ல மாதம் இந்த மாதம். அம்மாவோட உடலில் இருந்த அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை விலக போகுது. நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்க போகுது. தாய் வழி சொந்த பந்தங்கள்ட்ட இருந்த அந்த பிரச்சனையும் விலகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்குங்க. சரிங்களா? நல்லாயிருக்கும். வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம். மொத்தத்தில் இந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு தடங்களே கிடையாது. வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு தடங்களே கிடையாது. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அங்கே கேது இருக்கார், குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். நீங்கள் படிக்கிறதுக்காக போகலாம், வேலை விஷயங்களுக்காக போகலாம், இல்லை பர்சனல் விஷயங்களுக்காக, நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாடு போகலாங்க. உங்களுக்கு தடங்களே இருக்காது இந்த மாதம். பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடச்சிடும். அந்த நாட்டோட குடியுரிமை ஒரு சில பேருக்கு கிடைக்க போகுது இந்த மாதம். நல்ல மாதம். ஒரு சில பேருக்கு இடமாற்றம் கிடச்சிரும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுங்க சார், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலான் இருக்கோம், அது எங்களுக்கு அமையவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். இடமாற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. சரிங்களா? இடமாற்றத்துக்கு தடங்களே கிடையாது இந்த மாதம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு புதன் வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி வந்துடுவார். 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பாருங்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் அதிபதி சூரியன் கிடையாது, அவர் 11ஆம் அதிபதி சூரியன். சிம்மராசி அதிபதி சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வர்றதுனால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடச்சிரும். இந்த மாதம் நடுப்பதிக்கு அப்புறமெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். தந்தை மூலமாக உதவி கிடைக்க போகுது. தாய் மூலமாக உதவி, தந்தை மூலமாக உதவி, பூர்வீக சொத்து, இதெல்லாமே ஒரு சில பேருக்கு கிடச்சிரும் இந்த மாதம். தூர பிரயாணம் உங்களுக்கு வெற்றி தான், வெளிநாட்டு பிரயாணம் வெற்றி தான். அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கும் நல்லாயிருக்கும். ஆரம்ப பகுதி வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப பகுதியில் பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஒரு குருவோடு இருக்கார். அதுக்கப்புறம் நடுப்பதிக்கு மேலே ஒரு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் தேடி வரும். சரிங்களா? நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ எல்லாம் நடக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அது 15ஆம் தேதிக்கு மேலெலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு 12ஆம் தேதிக்கு மேலே மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு 15ஆம் தேதிக்கு மேலே மாற்றங்கள் நடக்கும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு தடங்களே கிடையாதுங்க. வெளிநாட்டு மூலமாக சில உதவிகள், வெளிநாட்டு மூலமாக சில நல்லது நடக்கிறது, பிரயாணங்கள் மூலமாக சில வெற்றிகள் பார்க்குறது, பிரயாணங்கள் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது. சந்தேகமே கிடையாது. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா நல்ல மாதம் இந்த மாதம். தடங்கள் இல்லாத ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த ஜூன் மாதம். குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் விலகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருமண தடங்களாக வந்தவங்களுக்கு இந்த மாதம் திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரும். நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? எவ்வளோ வரன் பார்த்துருப்பீங்க, வரன் உங்களுக்கு நல்ல வரன் அமையாமல் இருந்திருக்கும். இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரப்போகுது. புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 5ல் சனி இருக்கார். 5ஆம் அதிபதி 5ல் இருக்கார். குழந்தை கொடுக்குற கிரகமே உங்கள் ராசிக்கு அவர் தான். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் அந்த மாதம். வேலை, தொழில், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம். பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். நல்ல மாதம். இந்த மாதத்தை தவற விடாமல் பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ, என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்களோ, ஐடியா பண்ணி வச்சுருந்தீங்களோ, அது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தடங்களே இருக்காது இந்த மாதம் ஜூன் மாதம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, அது பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கோச்சார பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். லக்னாதிபதியோட நிலைமை என்ன, ராசி அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார், உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, உங்கள் மனம் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவா கெட்டது அனுபவிக்கவா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, உங்களை சுற்றி என்னென்னலாம் நடக்க போகுது, இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்கவுங்க ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். என்ன வயசில் இருக்கீங்க பாருங்கள், என்ன ஏஜில் இருக்கீங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, லக்ன சுபர்களோட தசாபுத்தியா, லக்ன பாவகிரகங்களோட தசாபுத்தியா, லக்னத்துக்கு 6 8ஆம் அதிபதி தசாபுத்தியா, பாவகிரகங்களோட சேர்ந்துருக்காங்களா சுபகிரகங்களோட சேர்ந்துருக்காங்களா, அதான் விஷயமே. சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும்,
அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.